சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தய மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். மாங்காய் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 மாங்காய் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி, கல் உப்பு, அப்புறமா வந்து மிளகா வத்தல் பொடி, அது 3த்தையும் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம குலுக்கி வச்சுக்கணும் இது 3த்தையும் சேர்த்து. இல்லைன்னா நல்லா வந்து அது மாதிரி போடுற பாத்திரம் வந்து தண்ணி இல்லாத பாத்திரமாக இருக்கணும். அப்புறம் மாங்காய் நறுக்கும் போது நல்லா அலம்பி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் இப்படி குலுக்கினா போகிறோம், அப்படி இல்லைன்னா நல்ல ஈரம் இல்லாத ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஊறுகாய்க்கு. அதுதான் வந்து நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். எண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு 4 குழிக்கரண்டி நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு நல்லா வந்து வெடிக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே வந்து இதில் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து இறக்க போகிறேன். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும். அப்புறம் தான் வந்து பெருங்காயப்பொடி சேர்க்கணும். அப்போ தான் வந்து பெருங்காயம் ரொம்ப கரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வெந்தயம் வந்து வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை பொடிச்சு போடணும். அப்படி இல்லைனா திரிச்சு போட்டுக்கலாம் மிக்ஸியில். ஸோ அது மாதிரி வறுத்த வெந்தயத்தை தான் பொடிக்கணும், பச்சை வெந்தயம் இல்லை. வறுத்த வெந்தய பொடி வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் மேலாப்பில் தூவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா வந்து சூப்பரான வெந்தய மாங்காய் ஊறுகாய், அப்படி இல்லைனா கல்யாண மாங்காய் ஊறுகான்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான கல்யாண மாங்காய் ஊறுகாய் ரெடி. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.